நண்பர்கள் அனைவருக்கும் பசுமை வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு கவுனி நடவு பண்ணியிருக்கோம். அந்த வயலில் இப்போ களைகள் எடுக்கிறாங்க. ஆள்கிட்ட தான் களை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த களை எடுக்கிறதுல அந்த களைச்செடிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த புல்லு இந்த களைச்செடிகள்லாம் இப்போ நம்ம உரமாகிறோம். தோட்டத்துக்கு நம்ம நெல்லுக்கு திருப்பி அதை வந்து உரமாக கொடுக்குறாங்க. உரமெல்லாம் நீங்கள் வெளியே எங்கேயும் வாங்க வேண்டியது, நம்ம தோட்டத்துலேயே எல்லா களைகளுக்கும் நம்ம பயிர்களுக்கு உண்டான உரங்கள் நம்ம தோட்டத்துலேயே இருக்குது. இது தெரியாமல் இன்றைக்கி எல்லாருமே போய் கடையில் போய் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்க. அதனால தயவு செஞ்சு விவசாயிகள் யாரும் அது மாதிரி செய்யாதீங்க. அந்த களைச்செடி என்ன பண்ணுறோம், நம்ம அள்ளி வெளியில் போட்டுறோம். தயவு செஞ்சு அது மாதிரி போடாதீங்க. இது மாதிரி பேரனில் இது மாதிரி போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு தண்ணியை மட்டும் மோண்டு ஊற்றிடுங்க. பாருங்க, தண்ணியை மட்டும் இது மாதிரி தண்ணி மோண்டு ஊற்றிட்டிங்கன்னா இந்த களைச்செடி 7 நாளில் நர்வஸாக உங்களுக்கு மக்கிரும். இந்த களைச்செடியை பூரா வித்துருச்சுன்னா அதை நீங்கள் அப்படியே வடித்து நீங்கள் 7 நாள் கழித்து திருப்பி விட்டலாம். விட்டுட்டு திருப்பி அதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பி மறுபடியும் ஒரு 7 நாளில் ஃபுல்லாகவே அது திருப்பி மக்கிரும். அதை ஒரு முறை கொடுத்தீங்கன்னா அந்த வேரில் இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த இலையில் இருக்கிற சத்து பூரா காட்டுக்கு ஒரு முறை நமக்கு உரமாக கிடச்சிருது. அதுக்கு அடுத்த முறை வந்து அந்த வேரெல்லாம் மக்கிருங்க. எல்லாம் மக்கி 2வது முறை ஒரு உரம் நம்ம வயலுக்கு தயாருங்க. உரங்கள்லாம் நம்ம தோட்டத்துலேயும் இருக்குது. இதுக்கு வந்து விவசாயிகள் மெனக்கெட்டு வெளியில் போய் மூட்டை மூட்டையாக தயவுசெய்து கொண்டு வந்து போடாதீங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிறது வந்து களைச்செடி வந்து அது சிரமம், களைச்செடிகள் வந்து ரொம்ப அதிகமாக வருது, அதுக்கு வந்து நம்ம களைக்கொல்லி போடணும் அப்படின்லாம் மருந்தடிக்கணும் அப்படின்லாம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. உங்கள் வயலில் என்னென்ன களைச்செடிகள் வருதோ அந்த களைச்செடிகள் தான் உங்கள் மண்ணுக்கான உரங்கள்ங்க. அதை தயவு செஞ்சு விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து அழகாக இயற்கை விவசாயத்துக்குள்ளே உள்ளே வரலாம். இது தெரியாமல் புரிதல் இல்லாமல் தான் நம்ம களையை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக களைக்கொல்லிங்கிற இதை வந்து நம்ம கொண்டு வந்து வயலில் தெளிச்சுங்க. நம்ம மண்ணையும் மலடாக்கி மனுஷனையும் கெட்டு போய் நோயாளியாக்கி இன்றைக்கி ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குதுங்க இந்த விவசாயிகளோட நிலைமை. அதனால் புரிதலோடு விவசாயம் பண்ணுங்க. விவசாயிகளே, இயற்கை விவசாயத்துக்குள்ளே வாங்க. நஞ்சு இல்லாததை நம்ம சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் 4 பேர்த்துக்கு நல்ல பொருள் நம்ம கொடுக்கலாங்க. ஏன்னா முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அப்பொழுது நம்ம குடும்பம் நல்லா இருக்குங்க. அதை முதல்ல விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். அது புரிதல் இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும், நம்ம விவசாயம் அதிக அளவில் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும் நோக்கத்தில் பண்ணோம்னா கடைசியில் வியாதி வந்துடுங்க. வியாதி வந்துட்டால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சம்பாதிச்ச பணம் அத்தனையும் அந்த இதுக்காக செலவிட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் தயவுசெய்து விவசாயிகளே புரிதலோடு விவசாயம் பண்ணுங்க. களைச்செடிகள் வந்து ஒரு நமக்கு சவாலே கிடையாதுங்க. அது மிகப்பெரிய உரம். அதுதான் நமக்கு ஒரு உர தொழிற்சாலையே. அதை விவசாயிகள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி விவசாயம் செஞ்சிங்கன்னா நல்ல விளைச்சல் எடுக்கலாம், நல்லா இருக்கலாங்க. அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வாங்க. எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யுங்க. நம்ம நஞ்சு இல்லாத உணவு சாப்பிட்டு நலமோடும் வளமோடும் வாழ்வோங்க. நன்றிங்க.